ஹலோ கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை இந்த எது சரி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். முக்கியமாக ஏற்கனவே கடந்த வீடியோவில் பார்த்த இந்த உறவுகளை குறித்ததான காரியத்தை, முக்கியமாக கணவன் மனைவி உறவுக்கு இந்த வேதாகமத்தினுடைய அடிப்படை உபதேசங்கள் எப்படி பொருந்தும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குள்ளேயே மிகப்பெரிய பிரச்சனை கணவன் மனைவி உறவு தான் அப்படின்னு சொன்னால் அது மிகை ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு. மற்றவங்களால அப்பப்போ நம்ம சந்திப்போம், பேசுவோம். ஆனால் இது ரெண்டு பேரும் 24 மணி நேரமும் வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு உறவு. இந்த உறவு ஆதியிலே கர்த்தர் மனுஷனை ஆதாமும் ஏவாளுமாக சிருஷ்டிக்கும் பொழுது எப்படி இருந்தது, இன்னைக்கு பாவத்தின் விளைவாக இது எப்படி மாறினது, இதற்கு என்னதான் தீர்வு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, கர்த்தர் மனிதனுக்காக ஏற்படுத்தின அந்த கணவன் மனைவி உறவினுடைய அஸ்திபாரமான மிக முக்கியமான அடிப்படையை இந்த நாளில் நம்ம முதலாவது காணப்போகின்றோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம், இந்த எல்லா உறவுகளுமே பூரணமான ஒரு முழுமையான உறவுகளாக இருந்தன சொல்லிட்டு. இப்போ குறிப்பா இந்த கணவன் மனைவி உறவு இங்க நம்ம ஃபோக்கஸ் ஜூம் பண்ண போறோம். இந்த கணவன் மனைவி உறவு ஆரம்பித்த அந்த முதல் நாளை நம்ம பார்க்கும்போது, இங்கே ஆதாம் ஏவாளை குறித்து ஒரு கவிதை பாடுகிறான். இதுதான் வேதாகமத்திலே காணப்படுகிற முதல் கவிதை என்று கருதப்படுகிறது. என்னுடைய எலும்புல எலும்பு, மாம்சத்துல மாம்சம், எனக்குள்ளாக இருந்து எடுக்கப்பட்டவள் அப்படின்னு அந்த கவிதை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த வசனம் அங்கே மோசே இதற்கான கமெண்ட்ரி அவர் கொடுக்கிறார். இதன் நிமித்தம் இப்படி இருவரும் ஒரே மாம்சமாக இருந்தவர்கள் ஆதாமும் ஏவாளுமாக இருவராக சிருஷ்டிக்கப்பட்டு ரெண்டு பேருமே எலும்பில் எலும்பும் மாம்சமும் மாம்சமாய் இருக்கிறபடியினாலே, இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்ற மிக அடிப்படையான ஒரு உபதேச வசனத்தை பார்க்கலாம். இது வேதாகமத்தில் 4 முறைகள் திரும்பவும் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து 2 முறையும், பவுல் ஒரு முறையும் இதே வசனத்தை இப்படியே குறிப்பிடுகிறார்கள். அப்ப இது மிக முக்கியமான உபதேசம். இன்னைக்கு இந்த வசனத்தின்படி நாம் வாழ்வோமே என்றால், பாவத்தின் மூலமாக ஏற்பட்ட இந்த உறவு சிதைவில் இருந்து நாம் நிச்சயமாக காப்பாற்றப்பட்டு மீட்கப்பட்டு கிறிஸ்து மையமான ஒரு சரியான ஒரு குடும்பத்தை கட்ட முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. இதுல 2 முக்கியமான அடிப்படைகளை இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஒன்று, அவர்கள் கணவன் மனைவியாக அவர்கள் திருமணமாகும் பொழுது தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்று நாம் பார்க்கலாம். ஆங்கிலத்தில் லீவ் என்ற வார்த்தை, அந்த விட்டு பிரிவது அப்படின்றது வேதாகமத்திலே பயன்படுத்துகிற சொல் மிகவும் ஒரு ஆணித்தரமான வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னெல்லாம் இருக்குனாக்கா, வெட்டி விடுங்கள், கழற்றி விடுங்கள், அறுத்து விடுங்கள் என்று அர்த்தம். அந்த அளவிற்கு கணவனும் மனைவியுமாக அவர்கள் ஒன்றாக திருமணமாகும் பொழுது பெற்றோர்களுடைய உறவிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்பதை பார்க்கலாம். ஆதாம் ஏவாளுக்கு பெற்றோர்களோ மாமனார் மாமியாரோ கிடையாது. அப்போதே கர்த்தர் இந்த அடிப்படை உபதேசத்தை முன்வைத்து விட்டார். ஏன்னா பின்னால வரப்போகுது, பின்னால மாமனார் மாமியார் அப்பா அம்மா எல்லாரும் வரப்போறாங்க. அப்போ
இவங்கள நிறைய பேருக்கு இதை ஏற்றுக்கொள்றது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம் அப்படின்னா, நம்முடைய இந்திய கலாச்சாரத்துல அப்படிலாம் நடக்காதுங்க. கூட்டு குடும்பங்க. கூட்டு குடும்பம் வந்து கலாச்சாரத்தின் மூலமாக ஏற்பட்டது. வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுப்பது பெற்றோரை விட்டு பிரிந்து கணவனும் மனைவியுமாக இன்னொரு குடும்பத்தை கட்ட. அதுக்கு காரணம் போட்டு இதன் நிமித்தம் என்று சொல்லி, என்ன இதன் நிமித்தம் ஏற்கனவே பார்த்தோம். 2 பேருமா ஒன்றாக இருந்தவர்கள். ஆதாம் மட்டும்தான் இருக்கிறாரு. ஆதாமிலிருந்து ஏவாளை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? ஆதாமும் ஏவாளும் ஒரே மாம்சம். அதனாலதான் இந்த திருமணம் என்பது அவர்கள் மறுபடியுமாக ஒரே மாம்சமாக அவர்கள் இணைக்கப்படுகின்றார்கள். அப்போ ஒருவராக இருந்தவர் இருவராக பிரிக்கப்பட்டு மறுபடியும் ஒருவராக இணைக்கப்படுவதுதான் திருமணம். இந்த திருமண பந்தம் இப்படி இருக்கிறதுனால வெளியில இருந்து எந்த விதமான ஊடுருவல் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அதுதான் கர்த்தர் வைக்கிற அடிப்படை. இந்த அப்பா அம்மா கிட்ட இருந்து, மாமனார் மாமியார் கிட்ட இருந்து இந்த உறவுக்குள் யாருக்கும் உள்ள நுழையிறதுக்கு வர்றதுக்கு மகனையோ மகளையோ மருமகனையோ மருமகளையோ கண்ட்ரோல் பண்ணுகிற, கட்டுப்படுத்துகின்ற எந்த ஒரு உறவுக்கும் இந்த வசனத்தின்படி இடம் இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரே மாம்சமா இருக்கிறாங்க. இந்த உறவுக்குள் வேற எந்த ஒரு உறவு வந்தாலும் பிரச்சனை தான் வரும். இதுதான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல அடிப்படையா பிரச்சனை வருவதற்கான முக்கியமான நோக்கமா இருக்கு. இன்னமும் இந்த சொல்லுவாங்க, தொப்புள் கொடி இன்னும் அறுக்கல, பையன் இன்னும் அம்மாவோட ஒட்டிக்கிட்டே இருக்கிறான். மகன் சொல்லி அம்மாவும் ஊடுருவிட்டே இருக்கு. என் மகன் எப்படி இருக்காங்க, என்ன செய்யறான், என்னத்தை சாப்பிடுவான்னு சொல்லி அப்படி அம்மா மாறு. அதே போல இன்னைக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து அங்கே பெற்றோரோட இன்னும் ஃபோன் மூலமாகவோ எப்படியாவோ தொடர்புல இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 பேரும் இன்னும் ஒன்றும் ஆகலை. இதுதான் 195% குடும்பத்தில் இருக்கிற அடிப்படை பிரச்சனைங்க. அப்ப இந்த பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னா வேதாகமத்தின் அடிப்படைக்கு திரும்ப வேண்டும். இதுல முக்கியமா இன்னொரு சின்ன சிக்கல் என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய கலாச்சாரத்தின்படி நம்மளை வந்து திருமணம் ஆகும்போது மாப்பிள்ளை பையன் பொண்ணுன்னு சொல்றோம். இப்போ பெற்றோர்கள் அதை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, சின்ன பையங்க சின்ன பொண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப தெரியாது. இந்த மாதிரி ஒரு மனநிலையில பார்க்கறதுனால தான் நிறைய நேரங்கள்ல இந்த ஊடுருவல் தேவையில்லாமல் உள்ள வருது. ஆனா யூத பின்னணியத்துல பார்த்தீங்கன்னா, யூத கலாச்சாரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ 13 வயசு ஆகும்போது அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சடங்கு வைப்பார்கள். பார் மிட்சுவா, பாத் மிட்சுவா என்று 2 பெண்களுக்கு பாத் மிட்சுவா, ஆண்களுக்கு பார் மிட்சுவா என்று சொல்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு ஆணாயிட்டான், பெண்ணாகி விட்டாள். ஆணாகி விட்டால் பெண்ணாகி விட்டாள்னா வயசுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு தாங்களே கீழ்ப்படிந்து தாங்களே கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த பார் மிட்சுவான்ற அந்த சடங்கு அப்படின்னு சொல்லலாம். இத அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, 13 வயசு 14 வயசுலயே அவன் ஒரு ஆண் மகனாக பெண் மகளாக அவர்கள் உருவாகி விடுகிறார்கள். இந்த ஒரு மெச்சூரிட்டி முதிர்ச்சி அவர்களுக்கு இருப்பதனாலே ஆணாக பெண்ணாக அவர்கள் இருவருமாக முதிர்ச்சியோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழாக கீழ்ப்படிந்து வாழ ஒரு குடும்பத்தை கட்ட அவர்களை விடுதலை செய்கிறார்கள். அதுதான் நம்ம தேசத்திலையும் நடக்கணும். நாம் நம்முடைய பிள்ளைகளை அந்த சத்தியத்தில் வளர்த்து அவர்கள் முதிர்ச்சி அடையும் பொழுது, அவர்கள் வயதிற்கு வரும் பொழுது அவர்களே அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பொறுப்புள்ளவர்களாக நடக்கும்படி நாம நடத்தி இருந்தோம் அப்படின்னா அந்த பிள்ளைகள் பொறுப்பாக நடந்திருப்பார்கள். அடுத்தது திருமணம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு அடுத்தது வந்து சரிங்க விட்டு பிரிஞ்சாச்சு, என்ன செய்யணும்? 2வதாக இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அவர்கள் இசைந்திருப்பார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப 2 பேரும் ஒன்றாக இசைந்திருப்பார்கள்னா 2 பேரும் அந்யோன்யமா ஐக்கியமா உறவா. நம்ம ஏற்கனவே அந்த உறவுகளை குறித்ததான உபதேசத்துல பார்த்தோம். கர்த்தர் எல்லாத்துக்கு மேல ஆளுகை செய்கிறார். இந்த ஆதாம் ஏவாளும் ஒருவருக்கொருவர் அவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை அறிந்து உணர்ந்து நடக்கிறார்கள். இதனால அவங்களுக்குள்ள ஒரு பூரண உறவு இருக்குது.
அவர்களுக்குள்ள சண்டை இல்லை, பிரச்சனை இல்லை, போட்டி இல்லை. அப்போ இதை இன்றைக்கு திருமணமாகின்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழே அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடத்துவதுதான் இந்த புருஷன் கணவனுடைய வேலை. இந்த கற்பனைகளை கட்டளைகளை கர்த்தர் புருஷனுக்கு கொடுக்குறாங்க. நம்ம பார்க்கும்போது இதை இந்த எல்லா விருட்சத்தின் கனியும் நீ சாப்பிடவே சாப்பிடலாம், இந்த கனியை சாப்பிடாதன்னு சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய வார்த்தையை ஆதாமுக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டவன் ஏவாளை வழி நடத்துகின்றான். 2 பேருமா வழி நடத்தப்பட்டு ஒழுங்கா ஆதாம் வழி நடத்தி ஏவாள் வழி நடத்தப்படும் பொழுது எல்லாம் சரியா இருந்தது. என்னைக்கு ஏவாள் வழி நடத்துறாளோ ஆதாம அன்னைக்கு பாவம் வந்து விட்டது. அப்ப கர்த்தருடைய அந்த நோக்கம் திட்டம் என்னது அப்படின்னா, இந்த கணவன் குடும்பத்தின் தலைவனாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய நோக்கத்திற்கு அர்ப்பணிக்கிறது தான் கணவனுடைய பொறுப்பு. அதுக்கு ஏற்ற துணையா மனைவி இசைந்து போகும்போது அந்த குடும்பம் ஒரு கிறிஸ்துவ மையமான ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, பிறருக்கு ஆசீர்வாதமான குடும்பமாக, ஏற்கனவே நம்ம பார்த்தது போல அவர்கள் மூலதனங்களை கர்த்தருக்காக பயன்படுத்தி இந்த சுவிசேஷம் மற்ற மக்களுக்கு சென்றடைவதற்காகத்தான் குடும்பமாக வாழ்கின்றார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்த பலுகி பெருகி அப்படின்றது, பலுகி பெருகினா வெறும் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதுன்னு அர்த்தம் கிடையாதுன்னு சொன்னோம். ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கவும், பெற்ற பிள்ளைகளை ஆவிக்குரிய விதத்தில் நடத்தவும் இது மிக முக்கியமான பொறுப்பு. யூதர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கட்டளைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தர் மையமாக கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை கனப்படுத்தி வாழுகின்ற ஒரு வாழ்க்கைக்கு நேராக இந்த சத்திய வசனங்கள் அழைக்கிறது. சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே அப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சியான ஒரு குடும்பமாக உருவாவதற்குத்தான் இசைந்திருக்கிறார். அப்ப குடும்பத்தினுடைய நோக்கம் என்னன்னா, இந்த சுவிசேஷத்தை உலகம் எங்கிலும் கொண்டு செல்ல வேண்டும். அதற்காகத்தான் நான் குடும்பமா இணைஞ்சிருக்கிறாங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கவும், பெற்ற பிள்ளைகளை ஆவிக்குரிய விதத்துல நடத்தவும். இதுதான் இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்காக வச்சிருக்கிற நோக்கம். இதற்காக தான் இசைந்து இருக்கிறார்கள். இப்ப இந்த 2 அடிப்படைகள் விட்டு பிரிஞ்சு அவங்க 2 பேரும் இசைந்து என்ன நோக்கத்துக்காக இசைந்து இருக்கிறார்களோ அந்த நோக்கத்திற்காக அவர்கள் வாழும் பொழுது நிச்சயமாக இந்த குடும்ப வாழ்க்கை மிகவும் ஒரு சுவாரஸ்யமான, அன்பு நிறைந்த, ஏக சிந்தை நிறைந்த, கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருகின்ற ஒரு உறவாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. முதல் அந்த குடும்பம் சரியா இருக்கும்போது சபை சரியா இருக்கும். இந்த சபையே என்னதுன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல தான் ஆரம்பிக்குது. இந்த கர்த்தர் மையமான ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட கர்த்தர் மையமான குடும்பங்கள் சபைகளில் இருக்கும்னா அந்த சபை தான் உண்மையிலேயே ஒரு தெய்வீகமான சபையா இருக்கும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு சபையா இருக்கும். அந்த போட்டி பொறாமை அவங்களுக்குள்ள இருக்காது. ஏன்னா அவங்க பணி என்ன நோக்கத்துக்காக நம்ம திருமணமாக இருக்கிறோம், என்ன நோக்கத்துக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இதை எப்படி செய்யணும், நாங்கள் எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு 2 பேருமா அவங்க சேர்ந்து அந்த குடும்பத்தை நடத்தும் பொழுது அது தேசத்துல சமுதாயத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். பிள்ளைகள் வளர்ப்பு அதில் ரொம்ப அழகாக 2 பேருமே சேர்ந்து பிள்ளைகளை சரியாக வளர்க்க ஆரம்பிப்பார். இதே சத்தியத்தில் வளர்க்கும் போது அவர்களும் முதிர்ச்சியுள்ள பிள்ளைகளாக உருவாகுவார்கள். அதன் மூலமா சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு முறை இங்கிலாந்து தேசத்துல குற்றங்கள் அதிகமாக பரவி கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது அதுல என்ன கண்டுபிடிச்சாங்களாம், குடும்பங்கள் சரியில்லை, பெற்றோர்கள் கணவன் மனைவிக்குள்ள உறவு சரியில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியா வளர்க்கல, இதன் காரணமாகத்தான் குற்றம் தேசத்தில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதுக்கு ஆராய்ச்சி தேவையில்லை, நம்மளை சுத்தி பார்த்தாலே தெரியும். ஆகையினால் இன்னைக்கு கிறிஸ்து மையமான குடும்பங்களை கட்டுவதற்கு, விட்டு பிரிந்து இசைந்திருக்கிற கிறிஸ்து மையமான குடும்பங்களை கட்டுகின்ற குடும்பங்களை உருவாக்க நாம் நம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்வோம். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து போதித்து அவர்களை வழி அனுப்பி வைப்போம். அப்படிப்பட்ட அருமையான ஒரு சமுதாயத்தை, சபையை நாம் உருவாக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த குடும்பத்திற்காக நீர் வைத்திருக்கிற நம்முடைய அருமையான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரே கர்த்தரை தெய்வனாக, ராஜாவாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு உமக்கு கீழாக அவர்கள் வாழும் வரையிலும் அழகாக அவர்கள் நேர்த்தியான உறவை அனுபவித்தார்கள். அந்த சத்தியத்தின் அடிப்படையில் வாழும் பொழுது எல்லாம் அருமையாக இருந்தது. என்றைக்கு
அந்த வார்த்தைகளுக்கு புறம்பாக அவர்கள் சென்றார்களோ அன்னைக்கு பாவம் உலகத்தில் வந்தது. இந்த நிலையிலிருந்து மீண்டும் எங்களை மீட்டுக் கொள்வதற்கு நீர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் நீர் அனுப்பினீர். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி இந்த குடும்பமாக விட்டு பிரியவும், இசைந்திருக்கவும், கிறிஸ்து மையமான ஒரு குடும்பத்தை கட்டவும், எல்லா குடும்பத்திற்கும் கர்த்தரே நீர் இந்த வார்த்தைகளை இந்த நாளிலே வல்லமையாக நீர் கொண்டு செல்லவும், அதன் மூலமாக குடும்பங்கள் சரி செய்யப்படவும், ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் ஒரு பூரணமான அன்பின் நாள் நிறைந்த குடும்பங்களான சபை உருவாகவும், சமுதாயம் உருவாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக எங்களை முதலாவது விட்டுக் கொடுக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமையிலும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. எஸ்பெஷலி எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் வசனத்தின்படி ஆசீர்வதிப்பாராக. Thank you.